Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கரையோர மக்கள் வசிக்கும் பகுதியில் தண்ணீர் புகுந்ததால் பலர் இன்னல் அடைந்தனர். மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கரையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் ஆற்றில் இறங்கவோ, துணி துவைக்கவோ, குளிக்கவோ, செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் காவல், வருவாய் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மேட்டூரில் 16 கண் மதகுகள் வழியாக பாய்ந்தோடும் தண்ணீரை காண பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்துள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். இதனிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் காவிரி கரையோர குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏற்கனவே விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்து 65 குடும்பங்கள் நகராட்சி திருமண மண்டபம் மற்றும் பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் தங்களின் எதிர்காலத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் அரசு உதவ வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று கரூர், மாயனூர் கதவணைக்கு நீர்வரத்து 1,05,000 கன அடியாக அதிகரித்திருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மாயனூர் கதவணை கடல் போல் காட்சியளிக்கிறது. பாசனத்திற்காக மாயனூர் கதவணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோட்டிற்கு அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் பவானி, குமாரபாளையம் பழைய பாலம் மூடப்பட்டுள்ளது. தடுப்புகளை மீறி சிலர் பாலத்தை பயன்படுத்தி வருவதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் கரையோர பகுதிகளில் பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். பாதிக்கப்படும் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் அவர்கள் மீட்பு பணிக்கு தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.